Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தனியார் பள்ளி கட்டணங்கள அறிவிப்பு பலகைகளை வெளியிட உத்தரவிட்ட இயக்குநரகம் தொடர்பா ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இப்ப இந்த வழக்குல தனியார் பள்ளி கட்டண விவகாரம் தொடர்பான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இந்த விவகாரத்துல நடந்தது என்ன? வழக்கு யார் தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது? மேலும் தகவல்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தங்களுடைய கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகள்ல இருக்கக்கூடிய விளம்பர பலகைகள்ல வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் கடந்த மே 25ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில இந்த கட்டண விவரங்களை எல்லாம் விளம்பர பலகையில வெளியிடணும் அப்படின்னு அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் போன ஜூன் 1ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்தும், அதாவது தனியார் பள்ளிகள் இயக்குனர் பிறப்பித்த உத்தரவையும் மாநில தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவையும் எதிர்த்து அகில இந்திய தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் பழனியப்பன்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி எம் தண்டபாணி விசாரிக்கிறாரு. இந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்புல, அதாவது சங்கத்தின் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, தகவல் உரிமை சட்டங்கிறது தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற அடிப்படையில உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மேற்கோள் காட்டி வழக்கறிஞர் விஜய் ஆனந்த் வாதங்களை முன்வைத்தாரு. அதே சமயம் தமிழக அரசு தரப்புல கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கௌதமன் என்ன சொல்றாருன்னா, தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில தான் இந்த கல்வி கட்டண விவரங்களை வெளியிடணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்றத வாதத்தை முன்வைச்சாரு. இந்த வழக்குல எல்லா வாதங்களும் நிறைவு பெறுந்த நிலையில இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி தண்டபாணி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்காரு. உங்களோட தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.